ஹாய் காய்ஸ், நான் தான் வாஸ்டின் பைலட். இப்போ புது இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ இல்லாத ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்தாத ஹெல்மெட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆக்சுவலாக 1 இயர் பிஃபோர்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியாவை தமிழ்நாடு தெரியல எனக்கு ப்ராப்பராக. ஐ திங்க் இந்தியா தான். ஏன்னா பெரிய பெரிய மோட்டோ விளாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா AGV யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா சோய் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 80, 90 நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ரேட்டு 65, 90 அதுக்கு மேலே போகும். ஸோ ஏன் இவங்க வந்து அதில் ISI முத்திரை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் இந்தியாவில் சேல்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷியோ கம்மி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன் ஹெல்மெட் காட்டுறாருங்க. இது பார்த்தீங்கன்னா XR சரிங்களா. இப்போ TTF VASAN ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா AGV. இப்போ வந்து XRல கூட ரீசெண்டாக தான் நீங்கள் ISI வந்துச்சுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ISI முத்திரை இருக்கும். இந்த ஹெல்மெட் தான் நான் ஆக்சிடென்ட் ஆகும்போது போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா அடியும் இது வாங்கியிருக்கோம் மொத்தமாக இதெல்லாம். பட்டு அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்காது. பட்டு நல்லா டேமேஜ் தான், சொல்கிற மாதிரி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேலே டாப் வரைக்கும் தேஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி XR ஹெல்மெட்ஸு SMK வேகா அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து ISI முத்திரை இருக்குது. பட் AGVலலாம் சைடில் வச்சிடுறேன். AGVலலாம் வந்து ஏன் இல்லைன்னா சேல்ஸ் ரேஷியோ கம்மி. அவங்க வந்து ஒரு ஹெல்மெட்டையும் ஒரு 30 மாடல் இருக்குதுன்னா அவங்க எடுத்துன்னு போயிட்டு ISIயில் ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து அவங்க வந்து அது வந்து 5 ஹெல்மெட்டோ 10 ஹெல்மெட்டோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அந்த டெஸ்டிங்க்கு. அதுவே அவங்களுக்கு காசு போயிடும். அவங்க திருப்பி சேல்ஸ்லேருந்து அந்த காசு எடுக்கிறதுக்கு முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ISI முத்திரை வந்து நம்ம பெரிய பெரிய ஹெல்மெட்ஸ்லலாம் கிடையாது இந்தியாவில். இன்னும் ஐ திங்க் ஒரு 5 to 6 years அதுக்கு மேலே போக போக சேல்ஸ் ரேஷியோ அதிகமாச்சுன்னா AGVயும் இந்தியாவில் வந்து ISI முத்திரையோடு வந்துடும். பட் இப்போ இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறபடி அந்த ரோட்லலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வடக்கன்ஸ் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்லலாம் ISI இருக்கும். அந்த ஹெல்மெட் போட்டுருந்தால் கேஸு கிடையாதான். இவ்வளோ பெரிய ஹெல்மெட்டு எக்ஸாம்பிள் திருப்பி எடுத்துக்கிறேன், நான் சும்மா வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷெல் உள்ள இதோட பெட்டர், அது கார்பன் ஃபைபர் வேறு AGV வச்சுருந்தது அவர். இந்த மாதிரி ஹார்ட் ஷெல் உள்ள ஹெல்மெட், இப்போ இந்த ஹெல்மெட்னால தான் நான் விற்றுச்சேன். அது டாக்டர் எனக்கும் சொன்னார். அதுதான் இந்த மாதிரி ஹார்ட் ஷெல் உள்ள ஹெல்மெட்டு வந்துட்டு போட்டால் அது கேஸாம். பட் இதில் ISI முத்திரை இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. உடனே இதுலேயும் இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க, இதில் இருக்குது. சரி, அதனால தான் எனக்கு ரொம்ப அது அந்த மற்ற கேஸ்லாம் கூட ஓகே. வீலி பண்ணாங்க, அப்புறமா பொது மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வண்டி ஓட்டுனது, அதெல்லாம் கூட எனக்கு ஓகே தான். ஓகே, அது வந்து ஸ்டண்ட் பண்ணால் போலீஸ் கேஸ் தான். பட் ஹெல்மெட் வந்து உயிர் காப்பாற்றிருக்கு, அதுக்கு ISI முத்திரைன்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறது வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷெல் ஹெல்மெட்னால தான் நான் தப்பிச்சேன். இப்போ நான் ரோட்டில் இருக்கிற வடக்கன்ஸ் ஹெல்மெட் கண்டி நான் போட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் தலை அந்த ஹெல்மெட்டு என்னோடய இம்பேக்டே தாங்கியிருக்காது. ஸோ அதுதான் இந்த வீடியோ பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ யார் ஹெல்மெட் வாங்கினீங்கனாலும், இப்போ புதுசாக மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி, நார்மலாக பைக் ஓட்டுறவங்களும் சரி, இந்த மாதிரி XR அந்த மாதிரி நார்மல் வந்து ஹெல்மெட்டே வாங்கிக்கோங்க. AGV அப்புறமா அந்த மாதிரி சோய் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வேணாம். நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வந்து AGV ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது கூட மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஹெல்மெட்டில் அந்த AGV ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ISI முத்திரை வந்து நீங்களும் பிரிண்ட் பண்ணுவீங்க. போலீஸ்காரங்க கண்டி நீங்கள் மாட்டினீங்கன்னா AGV போட்டுக்கு அதுக்கப்புறம் ISIன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி XRலேயே நல்ல டிசைன்ஸ் நல்ல பேட்டர்ன்ஸ்லாம் வருது. ஸோ இதே வாங்கிட்டு போயிடுங்க. ஜஸ்ட் எனக்கு இது வந்து ஒரு மாதிரி பிடிக்கல. அந்த என்னடா இதெல்லாம் கூட கேஸ் போடுறாங்களே, இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆச்சு. மற்றபடி மற்ற கேஸ் பற்றிலாம் எனக்கு ஒன்றும் இது தப்பு அது தப்புன்னு சொல்ல வரல, அவர் பண்ணதும் கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ஹெல்மெட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொது ஜனங்க இப்போ உஷாராக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வந்து வேகா, SMK, XRலேயே கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வாங்க. அதுக்கு நான் ISI முத்திரை தான் வேணும் சொல்லி ரோட்டில் இருக்கிற ஹெல்மெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்காதீங்க. 500 ரூபாயெல்லாம் பில்லியன் ரைடருக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை வாங்காதீங்க. பெட்டர் ஹெல்மெட் வாங்குங்க. அதனால தான் என் தலையும் தப்பிச்சது, இப்போ TTF VASAN தலையும் தப்பிச்சது. காரணமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷெல் குவாலிட்டி பெட்டராக இருக்கணும். சரிங்களா, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டு வாசன் ப்ரோ கண்டிப்பாக வெளியே வந்துடுவார்னு நினைக்கிறேன். அண்டு அவர் வெளியே வந்தார்னா மேலும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து என்னையே குறை சொன்னாங்க தான். இதே மாதிரி முன்னால் தான் வண்டி ஓட்ட தரல உனக்கு. அப்புறமா என்னை பார்த்து சில பேர் நிறையா சொன்னாங்க, இவெல்லாம் விழுந்துருக்கணும்டான்னு வாசன் ப்ரோவை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே தான் எனக்கும் சொன்னாங்க, இவெல்லாம் சீன் போட்டதுக்கு விழுந்து தான் ஆகணும். கமெண்ட்ஸ்லேயே நிறையா படித்தேன் நான். இவன் போட்ட சீனுக்கெல்லாம் விழுந்தது கரெக்டு தான்டா அப்படின்னு எனக்கும் சொன்னாங்க. அவனுக்கும் அப்படி தான், அவருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். நம்ம கம்பேக் கொடுப்போம். நானும் கம்பேக் கொடுப்பேன். ஏன்னா இன்னும் வண்டி ரெடி ஆகலை. அஃப்கோர்ஸ். சரிங்களா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் கைஸ். வேர் ஹெல்மெட், ரைட் சேஃப்.